வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே பல சமயங்களில் இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு ஞானம் இல்லையே, புத்தி இல்லாமல் போய்விட்டதே என்றெல்லாம் நாம் வருத்தப்படுகின்றோம். நம்முடைய வியாபாரங்களிலே, வீட்டிலே, அலுவலகத்திலெல்லாம் சில சமயம் முடிவெடுக்கின்ற பொழுது இப்படியாய் நான் நடந்து கொண்டு விட்டேனே என்றெல்லாம் நாம் வருத்தப்படுகின்றோம். ஞானம் இல்லையே என்று சொல்லி நாம் வருத்தப்படுகின்ற பொழுது வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 119 சங்கீதம் 97 முதல் 104 வசனங்களிலே ஆண்டவர் அருமையான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வேதத்தை தியானிக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்பதை இந்த பகுதியிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதத்தை தியானிக்கின்ற பொழுது, வசனங்களை புரிந்து கொண்டு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களை காட்டிலும் ஞானத்தை கொடுக்கிறார். நமக்கு போதித்தவர்களை காட்டிலும் ஞானத்தை கொடுக்கிறார். நம்முடைய முதியோர்களை காட்டிலும் ஞானத்தை கொடுக்கிறார். எவ்வளவு அருமையான ஆறுதலான வார்த்தைகள்! அன்பானவர்களே, வேதத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஞானத்தினால் நிரப்புகிறார். பல சமயங்களில் நாம் முடிவெடுக்க யோசிக்கிறோம், தயங்குகிறோம். நான் எடுக்கின்ற முடிவுகள் சரியானது தானா என்றெல்லாம் யோசிக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? நீங்கள் என்னுடைய வார்த்தையை தியானித்து அதன்படி வாழ்ந்தால் உங்களை நான் இப்படியாக ஆசீர்வதிப்பேன். உதாரணமாக தானியேலை எடுத்துக்கொள்ளுவோம். தானியேல் தன்னுடைய வாழ்க்கையிலே வாலிபனாக இருந்த பொழுது ஆரம்ப நாட்களிலே பரிசுத்தத்தை காத்து கொண்டார். தானியேல் 1 அதிகாரம் 8 வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். கீழ்ப்படிதல் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. தானியேல் 6:10 ஒழுங்காய் ஜெபிக்கிறவராய் அவர் காணப்பட்டார். இப்படியாய் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்ததினால் அந்த 1 அதிகாரத்திலே நாம் என்ன பார்க்கின்றோம்? சகல எழுத்திலும் ஞானத்திலும் அதிக சாமர்த்தியத்திலும், அதாவது பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு, தானியேலுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அன்பானவர்களே, வார்த்தைகளை நாம் கருத்தாய் தியானித்து ஆண்டவர் நமக்கு என்ன உணர்த்துகின்றாரோ அவைகளின்படி நான் வாழ்கின்ற பொழுது நம்மளுடைய தொழிலில், நம்மளுடைய வேலையில், குடும்பம் நடத்துகின்ற காரியங்களில், ஊழியங்களில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஞானத்தை நமக்கு கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். ஆமென்.